அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. வண்டியில இருக்க நோட்டை எடுத்துட்டு வா. நோட்டா? டேய் போடா. என்ன மாமா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்தாங்கண்ணே. மாமா இதானே மாமா உங்க கணக்கு? இதானே? ஆமா. மாப்பிள்ள அண்ணே முதலாளி, என்ன முதலாளி பண்றீங்க? டேய் அவ்வளவுதானா மாமா? எல்லாம் முடிஞ்சுதா? நாளை காலைல கிளப்புக்கு வரலாம்ல நீங்க? ஐயோ மாப்பிள்ள சூப்பர், நீங்க நன்றி. சூப்பர் மாப்பிள்ள. நீங்க மாப்பிள்ளன்னு சும்மா பழக்கத்துக்காக தான் செய்றீங்கன்னு பார்த்தேன். உண்மையான சொந்தக்காரங்க செய்யாத கூட செஞ்சிட்டீங்களே மாப்பிள்ள. ஐயோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. மாமா நீங்க என்ன எப்படி வேணா பார்க்கலாம் மாமா, ஆனா நான் உங்க குடும்பத்துல ஒருத்தனா உரிமை உள்ள சொந்த மாமனா நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். அபி, என்ன அபி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? நான் ஓடிலாம் வரலையே. இல்லையே, நீ கிட்டத்தட்ட அந்த வேகத்துல தானே வந்த. அப்பா இன்னும் வரல? இல்லக்கா இன்னும் வரல. சரி சரி, நீ படி. நீ என்ன பண்ற? நீயும் போய் படிப்போ. போ. ஹாய் அபி. பார்த்து மெதுவாக வரலாம்ல. உள்ள நான் வரலாமா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க. ஆனந்தி, இவர்தான் அசோக் சார், எங்க கம்பெனியோட முதலாளி. சார், இவ என் தங்கச்சி ஆனந்தி. ஹாய் சார். ஹாய். நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்கறேன். லாஸ்ட் வீக் அந்த ஃபேஷன் வேர்ல்ட் மேகசின்ல உங்களை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் படிச்சேன் சார். ஹாய் சி. சார், அவன் என் தம்பி அரவிந்த். ஹாய் சார். ஹாய் சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. சார், ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? நோ தேங்க்ஸ். ஆனந்தி, நீ உள்ள போய் படி, நான் பாத்துக்கிறேன். அரவிந்த், நீயும் படிக்கணும்ல, போய் படிப்போம். சார், என்ன விஷயம் சார்? என்ன இந்த டைம்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரொம்ப உயரத்துல இருக்கிறவரு, திடீர்னு எங்க சின்ன வீட்டுக்குள்ள வந்ததுமே ஒரே பதட்டமா இருக்கு சார், அதான். கம் ஆன் அபி, நீங்க கூட தான் பெரிய டிசைனர், எங்க கம்பெனில வேலை செய்றீங்கல்ல. சார், நான் டெய்லர் சார். ஓகே கூல். அபி, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? வெளியிலயா? எங்க சார்? எங்கன்னா ஜஸ்ட் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாமே. ஐயோ சார், என்னால அப்படிலாம் வர முடியாது சார். வீட்ல என் தங்கச்சி வேற இருக்கா. அதுவும் இல்லாம எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
தப்பா எடுத்துக்காதீங்க சார். நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளியே வர முடியலன்னா ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசலாமா? கல்யாண விஷயம் பேசுறதுக்கு அப்பா அம்மா 2 பேர் தானே மாமா வரணும். என்னங்க மாமா? நீங்க பேசுறது ஒன்றும் புரியல. யார் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு கூட்டு வரணும்? ஏன் கல்யாண விஷயம்தான் மாமா. வருஷத்துக்கு ஒரு தடவை வயசு அப்படியே ஏணி போட்டு ஏறிக்கிட்டே போகுது. கல்யாணம் பண்ண சொல்லி வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட அபின்னு ஒரு தேவதையை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குற தைரியம் எனக்கு இல்லை மாமா. முதல்ல சொந்தமாக வந்து பார்த்துட்டு அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு அபியை உங்ககிட்ட முறைப்படி பொண்ணு கேட்கலான்னு. உங்களுக்கே தெரியும், சொத்து பத்துக்கு குறைச்சல் இல்லை, ஆளு பழக்க வழக்கத்துக்கும் எந்த குறையும் இல்லை. அடுத்த எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்க போறேன், சீட்டு கேட்டிருக்கேன். அபி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க மாமா, நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். என்ன சொல்றீங்க? யோ டேய் டேய். யார பத்தியோ? டேய் டேய் பேசாம இல்ல. ஏய் பேசாம இருடா. என்ன மாமா, என்ன அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடிங்க மாமா. அடிக்கணுமா மாப்பிள? அணைக்கணும். ஐயோ ஐயோ, இந்த யோசனை எனக்கு வராம போச்சே. என் பொண்ணுக்கு உங்களோட ஒரு பொருத்தமான நாள் யார் கிடைப்பா? இது நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் நிச்சயத்தை பண்ணிருப்பேன் மாப்பிள. இப்பவும் லேட் ஆகல மாமா. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க மாமா. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே கிளப் சாவியை உங்க கையில கொடுத்துறேன். ஐயோ, நீங்க முதலாளி சேர்ல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து எல்லாத்தையும் பாத்துக்கங்க. நீங்கள் நானும் வேற வேற இல்ல மாமா. ஓஹோ, இரியா அவசரப்படாத. இப்பதான் அபி வேலைக்கு போயிருக்கா. அவ வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரியான மனநிலையில வரான்னு என்னால சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, ஒரு சரியான டைம் பார்த்து நான் பேசுறேன். சரிங்க மாமா. சரியா நாராயணா, போலாமா? போலாம் முதலாளி, வாங்க. மாப்பிள? என் மாமன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. சரிங்க மாமா, நீங்க வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டு போறேன். ஐயோ வேணாம் மாப்பிள, நம்ம வீடு அடுத்த தெரு தான். அப்படியே எகிரி வச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். சரிங்க மாமா, பத்திரமா பார்த்து போங்க மாமா. நாளைக்கு கிளப்புக்கு வந்துருங்க. நான் அப்படியே கிளம்புறேன். கண்டிப்பா வந்துடுறேன். அப்படியே டோக்கன்லாம் எனக்கு கண்டிப்பா நீங்க குடிப்பீங்க. அண்ணே கைய கொடுங்கண்ணே, சாதிச்சிட்டீங்களே. வாழ்த்துக்கள்ண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. டேய் டேய், வாழ்த்துக்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றா, இன்னும் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா அன்னைக்கு சொல்றேண்ணே. இருந்தாலும் 6 லட்ச ரூபாவை அனாமத்தா விட்டுட்டீங்களே. 6 லட்சம் ரூபாயாடா முக்கியம்? அபிதாண்டா முக்கியம். அபிக்காக 6 லட்சம் என்ன, 60 லட்சம் கூட அண்ணன் இலக்க தயாரா இருக்கேன்டா. வேற லெவல்ல நீங்க. சரி வா கிளம்போம். சரி. ஏறு. அபி, நீங்க ஏன் பதட்டமாவே இருக்கீங்க? இல்ல சார், நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சொல்லுங்க சார். என்னது அபி? இல்ல, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. யா, எதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நிறைய நிறைய பேசணும். இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள மலை அளவுக்கு சந்தோஷம் இருக்கு. அது எல்லாத்தையும் மொத்தமா எந்த மாதிரி வார்த்தையில எடுத்து சொல்றதுன்னு தான் எனக்கே தெரியல. இதே ஒரு ஃப்ரெண்டா, என்ன மாதிரி ஒரு பையனா இருந்தா டக்குன்னு நான் அப்படியே ஹக் பண்ணிருப்பேன். சார், மூச்சு முற்ற அளவுக்கு இறுக்கி கட்டி பிடிச்சிருப்பாரு. என் மனசுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் நான் அப்படியே மொத்தமா காட்டியிருப்பேன். பட் அபி ஒரு பொண்ணு, அதான் டீசெண்டா டிஸ்டன்ஸ்ல நின்று வெறும் வார்த்தையில பேசிட்டு இருக்கேன்.